கோயம்புத்தூர் சில்சஸ் ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் கம்மி பட்ஜெட்டில் 2BHK பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். இந்த வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டியிலிருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் சில்சஸ் ஐடி பார்க்லேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் லொக்கேட் ஆயிருக்கு. 22 50ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.52 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த தலைவாசல் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2BHK செமி ஃபர்னிஷ் தனி வீடா ரொம்ப நீட்டான டிசைனில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளியில் ஒரு ஹேட்ச்பேக் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே 16க்கு 16 லிவிங் ஹால், கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு காம்பேக்ட் பெட்ரூம்னு ரெண்டுக்குமே அட்டாச்சு டாய்லெட் அண்ட் அவுட்டர் டாய்லெட் பிளான் டிசைனோட கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை 33 அடி தார் ரோட் ஃபேசிங்கில் அமைஞ்ச இந்த வீட்டோட எலிவேஷன் வடக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு, ப்ரௌன், ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி MS லேசர் கட் டிசைன் மூலியமா இந்த வீட்டோட எலிவேஷனை கான்டெம்பரரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் லேசர் கட் டிசைன்ல வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிகோ 8.75க்கு 15.4ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோர் டைல்ஸ் 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸ்ல ஹெவி டியூட்டியா லேயிங் பண்ணி வால் டைல்ஸ் 4க்கு 2 டைமென்ஷன்ஸ்ல கிளாசி ஃபினிஷிங்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட் ஈசானிய மூலையில ஒரு அண்டர் கிரவுண்ட் ரெசப் மற்றும் போர்வெல் வச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்ல ஒரு சின்ன செட்பேக் ஏரியா கொடுத்து அதுல 4க்கு 5.5ங்கிற டைமென்ஷன்ஸ்ல ஒரு அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீ குட்ல 5க்கு 7 டைமென்ஷன்ஸ்ல வடக்கு பார்த்து அழகா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்ல லேயிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸ்ல கிளாசி ஃபினிஷிங்ல லேயிங் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வால்ல பேஸ் கேபினெட் அண்ட் ஷோகேஸ் வச்ச டிவி யூனிட் கொடுத்து அதுக்கு பக்கத்திலே பூஜா யூனிட் கேபின் வச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் ஏர் ஃபால் சீலிங் பண்ணி அதில் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கரெக்டான வாஸ்துல இந்த வீட்டோட பூஜா யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலையும் கிச்சனையும் பிரிக்கிற இடத்துல ஒரு உடன் பார்ட்டிஷன் கொடுத்து அதில் ஷோகேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் இந்த வீட்டோட கிச்சன் 8க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வால் முழுவதும் வால் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் குவார்ட்சிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே வர பேஸ் கேபினெட், ஆயில் புல் அவுட், கட்லரி யூனிட், வால் கேபினெட்ஸ் அண்ட் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே யூனிக்கான டிசைன்ல கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்ட்ரானதும் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வால்ல லாஃப்ட் கவரேஜ் அண்ட் டபுள் டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைன்ல லேயிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பெட்ரூமோட நார்த் வால்ல செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட்ல இந்த வீட்டோட காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க.
மாஸ்டர் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டதை போலவே சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், டபுள் டோர் வார்ட்ரோப் கொடுத்து ஈஸ்ட் வாலில் செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4.5 5.5 டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைன்ல ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி கீரநத்தம் அடுத்த கொண்டையம்பாளையம்ங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.